ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஆலர் குட். ஓகே நம்புகிறேன். ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மேரேஜ், திருமணத்தை பற்றி. மேரேஜ் பற்றிலாம் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதெல்லாம் மேரேஜ் இப்படியெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கி எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணணும், நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் மேரேஜுக்கு தயாராக இருக்கோமா ஒன்று. இன்னொன்று ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா? அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கணும், இல்லை நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு. மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக க்ரியேட் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரின்னு எவ்ரிதிங். இது இல்லாமல் மேரேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணுமா? ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் நம்ம பேசிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்க இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம யாரை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்குமே கன்ஃபியூஸ்டு தான் எல்லாருமே. ஈவன் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நமக்கு இப்போ எல்லாமே பயமாக இருக்கும். லிட்ரலி ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆகும்போது அது எல்லாருக்குமே இருக்கும். நான் எல்லாரையும் சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், பேப்பரில் பார்க்குறோம், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் எல்லாருமே நீங்கள் மேரேஜ் பண்ணுறது தப்பு, லவ் பண்ணுறது தப்பு அப்படிலாம் நான் சொல்லவே போகிறது கிடையாது. இன்னொன்று என்னன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் ஓகே ஒரு லைஃப் போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு டிவோர்ஸ் ஆகும். ஸோ டிவோர்ஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ்னால், நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பண்ணணுமா? ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக அதுலேயே நம்ம ஒரு மேரேஜ் அப்படின்னு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான எல்லா பிளானும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் நமக்கு மேபி ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பற்றியும் அது என்னென்ன பண்ணலாம் அது பற்றியும் நான் இதில் உங்ககிட்ட ஜஸ்ட்டு சொல்ல தான் போகிறேன். பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுமா? இது ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் பண்ணாமல் நம்மளால் தனியாக ஒரு லைஃப்பை கொண்டு போக முடியுமா? அதுவும் இருக்குது. கொண்டு போக முடியுமானா முடியும் தான். இப்போ நமக்கு நிறைய நம்மளோட முன்னாள் சிஎம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, பிரதமராக இருக்கட்டும் இல்லை சிஎம் யாராக வேணால் எல்லாருமே மேரேஜ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பிரதமர் வாஜ்பாயாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே தங்களோட லைஃப்பை மேரேஜ் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சொல்லலாம், ஓகே அவங்கெல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஹை பொசிஷனில் இருக்காங்க, ஸோ அவங்களால மேரேஜ் இல்லைன்னா கூட இது பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு பொசிஷனை வச்சு இல்லை ஒரு பதவியை வச்சு நம்ம அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியுமானா கிடையாது. அவங்களும் ஒரு மனிதர் தான். ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு எல்லா ஆசைகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே உணர்ச்சி இருக்குது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இப்படி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஸோ அதனால் ஸோ இப்படியும் நம்ம பார்க்கலாம். நம்மளோட உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஒரு லைஃப்பை நம்ம கொண்டு போக முடியும், திருமணம் பண்ணாமையும். இப்போ திருமணம் சப்போஸ் பண்ணணுமாங்கிற கேள்விக்கு என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு பர்சனோட விருப்பம். நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த சொசைட்டியில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளும். இல்லை நீங்கள் இது நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டாக? ஏன்னா அவங்க நம்மளை புஷ் பண்ணுவாங்க. நம்மளோட இந்த சொசைட்டியும் நம்மளை புஷ் பண்ணும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அதை நம்ம மதித்து ஒரு மேரேஜ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு மேரேஜ் வேணாம், தனியாகவே நான் லைஃப்பை லீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே மட்டும் நம்மளோட இந்த சொசைட்டி அவங்களையே மதிக்க மாட்டேங்குது. கரெக்டாக? என்னோட கேள்வி கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம திருமணம் பண்ணாமையும் திருமணம் பண்ணாலும் நம்மளால் இந்த சொசைட்டியில் வாழ முடியும். அது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திருமணம்னா என்ன, மேரேஜ்னால் என்ன? நமக்கு நிறைய பேருக்கு மேரேஜ்னால் என்னென்னு தெரியுமா? என்னென்னு தெரிஞ்சுதான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 3 முடிச்செல்லாம் போடுறது தான் மேரேஜ் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கோம். அதுதான் மேரேஜ்னா ஒன் ஆஃப் த ரீசன். 3 முடிச்சு போடுறது மேரேஜ் தான். கல்யாணம்னா நம்ம அது 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுறது.
அதை தாண்டி திருமணம்னா என்னென்னா நமக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம நிறைய பத்திரிக்கையில் படிச்சிருப்போம், இரு மனங்கள் இணையிறது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது கரெக்டு தான். இது ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்ம புரிஞ்சுப்போம், நம்மளுக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் திருமணம். ஓகே, இப்போ வந்து நான் வந்துட்டு மேரேஜ்க்கு கரெக்ட் ஏஜ் எது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்ட் ஏஜ் என்னென்னா, கரெக்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம எப்போ வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக வந்துட்டு பிளான் பண்ணி நமக்கு அது தயாராகிறோமோ, ஸோ அதுதான் நமக்கு வந்து மேபி நான் கரெக்ட் ஏஜ்ன்னு சொல்லுவேன். ஓகே, நான் இப்போ 18 வயசில் நான் வந்து கரெக்டாக தயாராகிட்டேன் அப்படின்னா ஓகே, அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மேஜரும் கூட. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, பட் ஒரு சில நேரம் அந்த ஏஜில் நம்ம அப்போ தான் படிச்சுட்டு இருந்திருப்போம், நமக்கு ஒரு ஃபினான்சியலாக நமக்கு வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ஃபேமிலி நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்மளே ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம், நம்மளே இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது ஸோ நம்ம வந்து எந்த ஏஜில் வந்து கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் அதாவது இந்த 20 to 30க்குள்ளே இன் பிட்வீனில் இருக்க ஒரு அந்த 26, 25, 26 மேபி கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஜில் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏஜ் என்னென்னா, உங்களுக்கு அந்த 20க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிய வரும் என்னென்னா, நம்மளோட அப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா 20 வரைக்குமே நமக்கு லைஃப்னால் என்னன்னே தெரிஞ்சிருக்காது, 20க்கு அப்புறமும் தெரியாது. பட் நம்ம கொஞ்சம் அங்கே அடிபடுவோம். நம்மளோட ஜாபுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபினான்ஷியலாகவும் சரி, நிறையா வந்துட்டு நமக்கு நம்ம ஒரு லைஃப்பை இதுதான் லைஃப்னு நம்ம நினச்சிருப்போம். ஒன்று உங்களுக்கு அந்த டோட்டலாக இது லைஃப் கிடையாது, உனக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உள்ள ஒன்று தள்ளும். ஸோ அதெல்லாம் புரியக்கூடிய வயசு வந்து இந்த 24, 25, 26 இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் உண்மையுமே ஸ்ட்ராங் ஆகுவீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரத்துக்கு லிட்ரலாகவே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. ஒன்று. ஸோ அதனால் இந்த ஏஜ் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு 30 தாண்டிடுச்சு, 30 to 40 அப்படிங்கும்போது இங்கே வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம். 32 இதுலேயும் ஒரு இன்பிட்வீனில் 35 அந்த மாதிரிலாம் மேரேஜ் நடக்குது, நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா, நம்ம இங்கே வந்து நம்மளோட பாடி வந்து லிட்ரலி வந்துட்டு லைக் அந்த 20ல் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைக் செக்ஸ் என்னவா உங்களுக்கு தாம்பத்தியம், குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு நம்மளோட பார்ட்னருக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து ஹெல்த் வைஸ் ஓகேவாக இருக்காங்களா, ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து பண்ணணும். இங்கே இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு இந்த இஷ்யூஸ்னால தான் நமக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி சீக்கிரமாக நடக்கிறது ரொம்ப ஏர்லியாகவும் நடக்கக்கூடாது. இன் பிட்வீனில் அந்த 30க்கும் 20க்கும் இருக்கக்கூடிய அந்த 26, 27 இது வந்து ரொம்பவே பெட்டரான லைஃப். ஸோ இங்கே நீங்கள் கரெக்டாக மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க. லைக் ஸ்ட்ராங் பர்சன்னா இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணாவே ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது. உங்களோட அந்த லைஃப் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும், இதுதான் வாழ்க்கை, இதுலேருந்து நீ இப்படி தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஏஜ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ மேரேஜ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இந்த மேரேஜ் வந்து நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, நான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு யார் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கும். அதாவது யார், நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே யார் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு கண்டிப்பாக மேரேஜ் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும். ஓகேவா? முன்னதான் நீங்கள் மேரேஜ் வந்து முக்கியம் கிடையாது, தனியாகவே வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்படி சொன்னேன். இப்போது இந்த யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மேபி உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த கொஸ்டின்ஸ் மேபி இருக்கும். கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ அது யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங்க்கு நான் கேட்குறது. ஓகேவா? ஸோ வந்து இது கேன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மேரேஜ் லைஃப்னால் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம கொண்டு போகணும், எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்நாள் நண்பன் யார்? ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட லோ டைம்லேயும் சரி, இல்லை உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், உங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் உங்களை யார் பார்த்துக்கிட்டா?
தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தோல்வியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தோல்வியில் உங்கள் கூட யார் வந்து நின்றுருக்கா, சரியா? ஃபோர்த் ஒன் என்ன, நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இல்லை லோன்லினஸில் இருக்கும்போதும் உங்களையும் அதுலேருந்து யார் வந்து தடுத்துருக்கா, ஒன்று. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக யார் சண்டை போடுவா? உங்களுக்காக எப்போவுமே உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தான் சண்டை போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே உங்ககிட்ட யார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பும் சரி, இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களுக்கும் சரி, ஸோ இந்த லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான், பெரிய ஒரு லைக் நம்மளோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம் சில பேருக்கு, ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறமா சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு 2 பேரும் இருக்காங்க, இல்லை அதுக்கப்புறம் ஒரு கஷ்டத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு 2 பேருமே இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம் நான் சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது கரெக்டான ஏஜ், அந்த கரெக்டான பிளான் பண்ணணும். இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும், இப்போவே எனக்கு வயசு வந்து 24 ஆயிடுச்சு, 23 ஆயிடுச்சு, இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. திட்டிடலாம் போல தான் இருக்கும், பட் திட்டாதீங்க, பாவம் அவங்களும். ஸோ விட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா நமக்கு ஒரு கோல் இருக்கும், நம்மளோட பிளான் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மள லைஃப்பில் அவங்க வந்து வாழ போகிறது கிடையாது, சரியா? ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் இன்னொன்று என்ன, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த டிவோர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணி தான் நீங்கள் மேரேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இதை எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணாவே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் குறைச்சிடலாம். மேக்ஸிமம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா டிவோர்ஸ்லாம் இருக்குது இப்போது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னாவே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது திருமணம் பற்றி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பதிவு பண்ணுங்கள் கீழே, நான் படிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, டாட்டா.